கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாது நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னோட சாட்சியெல்லாம் மிகவும் பலன் உள்ளது, கர்த்தருக்கு மகிமை கொடுக்கக்கூடியது. கர்த்தர் நடத்துகிற அற்புதத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக நடத்துகிறார். காத்திருக்கிற காலத்தில் தேவனுக்காக நாம் வெயிட் பண்ணும்போது உலகத்தாரால் நிந்திக்கப்படுகிறோம், ஆனால் தேவனால் நம்ம கனப்படுத்தப்படுகிறோம். திடீர்னு நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்மளோட ஆவியை அவர் பக்குவப்படுத்துகிறார். சுகம் தேவனால் கிடைக்கும், ஆனால் ஆவி எந்த அளவுக்கு நொறுங்குது கீழ்ப்படியுது அப்படிங்கிறத அவர் பார்ப்பார். அப்படி பார்க்குறது நிமித்தமாக தான் நம்மளோட சரீரத்தில் இருக்கிற பாவங்களும் நம்ம சரீரத்தில் இருக்கிற வியாதிகளும் நம்ம பேரில் இருக்கிற பாவங்கள், ரெண்டாவது முன் ஜென்ம சுவாபங்கள், அதாவது நம்மளோட அப்பா அம்மா வழியில் பிறந்து வந்த நம்மளோட மூதாயார் தாத்தா பாட்டி அப்பத்தாப்பா இருப்பாங்களா, அவங்களோட முன் ஜென்ம பாவங்களும் நம்ம மேலே சுமக்கப்பட்டிருக்கிறதுனால. ஏன்னா கர்த்தர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்களோட பாவங்களெல்லாம் நம்ம மேலே சுமர்ந்து இருக்கிறதுனால, நாம் அதற்கு உட்படுகிறதுனால நம்மளோட சுபாவங்கள் எல்லாமே மாறி மாறி நிற்கிது. நம்மளால் விசக்குன்னு திரும்பி வர முடியறதில்ல. ஆனால் கர்த்தருக்குள்ளே நாம் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் திராட்சை செடி, கொடி, கனி, நாம் கனி கொடுக்கணும். அவர் செடியாக இருக்கிறாரு, அவர் பிதா செடியாக இருக்காரு, அவர் கொடியாக இருக்கிறாரு, கனி கொடுக்குறவங்களாம் நாம் இருக்கிறோம். அப்படி நாம் தேவனோடு ஐக்கியமாகும் பொழுது கர்த்தர் நம்மளை அதிகமாக கனப்படுத்தி நம்மளுக்கு கனம் உண்டாக்கி நம்மளை மேன்மைப்படுத்தி நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த பூமியில் வாழும் பொழுது ஆண்டவரே போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கங்கன்னு சொல்லாதீங்க. எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் தாங்கிக்கிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை அதிகமாக உயர்த்துவார், கனப்படுத்தி மகிழ்வார். சந்தோஷத்தோடு கர்த்தரை நாம் துதிப்போம், தேடுவோம், தேவனை ஆராதிப்போம். ஆமேன்.